ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பி சம்மந்தமான வேகன்சிஸ் குரூப் 2க்கு கிட்டத்தட்ட 3000 வேகன்சிஸ்கிற மாதிரியும், குரூப் 4 விஏஓக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 700 வேகன்சி மாதிரியும் வீடியோ பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான ரிசர்வேஷன், நமக்கு ஆல்ரெடி தெரியும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்காக 20% இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில குளறுபடிகளும் இருக்குது. அதாவது 10th 12th கூட இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு திருப்பி டிகிரி மட்டும் தமிழ் வழி கல்வி படிக்கிறவங்க கூட அதை ரிசர்வேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனால் நேற்று உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளை என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா, டிஎன்பிசிக்கு 1ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் வழியில் படித்தால் மட்டும்தான் 20% இடஒதுக்கீடு, அந்த ரிசர்வேஷனை நம்ம அதை யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது சம்மந்தமான நியூஸ் தான் பாருங்கள். மதுரை கிளை ஆல்ரெடி நமக்கே தெரியும், ஆல்ரெடி இது நிறைய இஷ்யூ, இதுக்காகவே கேஸ் டிஎன்பிசி ஃபைல் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் திருப்பி இதே தான் வலியுறுத்துவாங்க. ஆனால் திருப்பி டிஎன்பிசி பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செஞ்சுருப்பாங்க. அதான் இது பார்த்திங்கன்னா 2020 நடந்த குரூப் 1 தேர்வில் நீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்படவில்லை. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 2020 மீன்ஸ் 2020 நோட்டிஃபிகேஷன் 2021 நடந்தது தான், அந்த எக்ஸாமுக்கு பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஎன்பிசி எதுக்கு விலக்களிக்கணுங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. அவங்க மணி என்ன பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா முடிவுகளை மாற்றி வெளியிட்டால், அதாவது நீங்கள் அந்த ரிசர்வேஷனை 1+1 டிகிரி வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நியமனம் பண்ணும்போது அதில் தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா +2 வரை ஆங்கிலமும் பட்டப்படிப்பு மட்டும் தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாமா, எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நீதிபதியை கேட்டது தான். ஓகேவா? இதில் என்ன பிரச்சனை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் ஒரு சில பல்கலைக்கழகங்கள், ஓகேவா, கிட்டத்தட்ட மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிங்கிற மாதிரி ஒரு சில பல்கலைக்கழகங்கள் இல்லீகலாக இந்த சர்டிஃபிகேட் தான் இஷ்யூ பண்ணிடுறாங்களாமா தமிழ் வழியில் கல்வியில் படித்தவர்களுக்காக. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, 1லேருந்து டிகிரி வரைக்கும் இந்த தமிழ் வழி கல்விங்கிறது கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இது தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு, அதுவும் பிஎஸ்டிஎம் கோட்டா வச்சுருக்கவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் அப்படி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அந்த துறைகளுக்கு தேர்வுகளுக்கான தேர்வு நடத்தப்பட்டதுங்கிறது பார்த்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா அதுக்குரிய தேர்வு முடிவுகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது 14/2/2021 முதல் 21/2/2021 வரை நடந்தப்பட்ட தேர்வுகளுக்கான தேர்வு முடிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 2ஆம் நிலை 3ஆம் நிலை மொழித் தேர்வுக்கான தேர்வு முடிவுகளும் கூடிய விரைவில் வெளியிடப்படும். எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம இதுதான் குரூப் 1 மெயின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ப்ராசஸை தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்பிக்கையாக படிங்க. எதுவுமே நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.